ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிஸ்டம் வந்து பைனரியாக தான் ரீட் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் நம்ம பைனரி கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ எனக்கு ஒரு 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க. இந்த 7 அப்படிங்கிற நம்பரை எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது போன வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை நீங்கள் பாருங்கள். இப்போ 1 2 4 8. ஸோ எனக்கு இந்த இடத்துல 0, இங்கே 1, இங்கே 1, 1 கொடுத்தா என்ன ஆகும்? 7 கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னது பைனரி நம்பர் ஃபார் 7க்கு. இப்போ எனக்கு -7க்கு வேணும். எப்படி கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் -7க்கு? நீங்கள் வாட்டுக்கு இங்கே வந்து மைனஸ் போட்டுக்கிட்டா ஓகே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தேவை. ஓகேவா? இங்கே தான் என்ன பண்ணுறோம்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். மைனஸ் நெகட்டிவ் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் என்னது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, 0 எங்கே இருக்கோ அங்கே, ஓகேவா, 0 எங்கே இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1, 1 எங்கே இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 0. ஸோ அப்போ அந்த கேஸ் ஃபாலோ பண்ணோம்னா இந்த 1 0, இந்த 1 0, இந்த 1 0, இந்த 0 1. இதுதான் -7க்குரிய என்னது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. அதாவது ஓகேவா, பைனரி வேல்யூ. ஓகேவா, இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா புரியுதா? 0க்கு பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணணும், 1க்கு பதில் 0வை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +0 அப்படின்னு இருக்கணும் வைங்களேன். +0வை நம்ம 0 0 0 0 அப்படின்னு ஒரு 4 பிட்ஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ -0னா இதே லாஜிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம். எந்த லாஜிக்? இதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0க்கு பதில் 1, மறுபடியும் 1, மறுபடியும் 1, மறுபடியும் 1. அப்போ எத்தனை நம்பர் கிடைக்குது? 0க்கு மட்டும் 2 பைனரி நம்பர் கிடைக்குது. அப்படித்தானே? இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நம்பருக்கு 2 பைனரி கிடைக்கிறதுங்கிறது அது வந்து நாட் ஃபேர். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம இதை கம்பைலருக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இதை ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றதுக்கு நம்ம லாஜிக் தனியாக என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணிட்டு இருக்கணும். செப்பரேட் லாஜிக் இதுக்கு தேவை. ஓகேவா? தென் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இங்கே சொல்லுவோமா? ஓகே, இது கன்ஃபியூஷன் சொல்லியாச்சு. இது +0க்கு இந்த வேல்யூனா -0க்கு இந்த வேல்யூ. தென் இப்போ தான் சொன்னோம் எக்ஸ்ட்ரா லாஜிக் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. தென் இப்போ இதே எக்ஸ்பிளான் வச்சுக்கலாம். இப்போ 4 பிட் தானப்பா நம்ம எடுத்திருக்கோம். 4 பிட்னா எவ்வளோப்பா சைஸு? 2^4. ஓகேவா? 2^4னா நம்மளால 16 இதுவரையும் ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? 16 வேல்யூஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். இந்த 16 வேல்யூஸ்ல +0 அண்ட் -0வே ஒரே வேல்யூ 2 பிளேஸை என்ன பண்றான்? பிடிச்சுக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? ஒன் பிளேஸ் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதான் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 8 பிட்டா இருந்தால் நம்மளால 256 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதில் 1 வேல்யூ வந்து 0க்கே என்னது வேஸ்ட் ஆகுது. இதனால ரேஞ்ச் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. இது 3 பெரிய பிரச்சனை. அண்ட் ஆல்சோ அதனால ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதே கிடையாதா இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணுறோம். எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, நெட்வொர்க்கிங்கில் செக்ஸம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும், அங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது நெட்வொர்க்கிங் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். பட் இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபைன் பண்ணுறாங்க. அப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதே எனக்கு -7க்கு தானே வேல்யூ வேணும். இப்போ -7க்கு வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? +7க்கு ஃபைன் பண்ணணும். +7க்கு 8 4 2 1. ஸோ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1. இதுதான் +7. தென் என்ன பண்ணலாம்? நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். கிடைச்ச பைனரிக்கு நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னது? 1க்கு பதிலாக 0, 1க்கு பதிலாக 0, 1க்கு பதிலாக 0, 0க்கு பதிலாக 1. ஈவன் தான் இது என்னது? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? தென் ஒரு +1 வந்து சம் பண்ணுங்க. இதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். +1 சம் பண்ணோம்னா 0 + 1 1, 0 0 1. இதுதான் -7க்குரிய வேல்யூ. டூஸ் காம்ப்ளிமெண்ட்ல
இந்த பிட்டை என்ன சொல்லுவோம்னா, ஜென்ரலாக இந்த பிட்டை என்ன சொல்லுவோம்னா எம்எஸ்பி, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். அதாவது ரைட் மோஸ்ட் பிட், அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட். இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா, நெகட்டிவ் வேல்யூ. ஜீரோவா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் வேல்யூ. எப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் பொறுத்தவரையும். ஓகேவா, இப்போ ஒன்றுன்னு இருக்கா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது இந்த பைனரி நம்பர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு இது பண்ணலாம். ஓகேவா, இப்போ இங்கே அந்த ஜீரோ பிரச்சனை சரியாயிருச்சான்னு வேணா செக் பண்ணுவோமா. இப்போ ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, ப்ளஸ் ஜீரோவுக்கு என்ன வேல்யூ, 0 0 0 0. அடுத்து மைனஸ் ஜீரோக்கு எனக்கு வேணும். ஓகேவா, மைனஸ் ஜீரோக்கு வேணும். இப்போ மைனஸ் ஜீரோக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லாஜிக் படி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஓகேவா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மைனஸ் ஜீரோக்கு நமக்கு வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் நம்பருக்கு நம்ம வேல்யூ எடுக்கணும். பிளஸ் நம்பருக்கு வேல்யூ எடுத்தாச்சு. தென் இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான், இது எல்லாம் ஒன்னா கிளிக் பண்ணுவோம். தென் என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து என்னது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் ஒரு ஒன்னை சம் பண்ணோம்னா இது டூஸ் காம்ப்ளிமெண்டாக சேஞ்ச் ஆகும். ஒன்று சம் பண்ணி பாருங்க. 1 1 எவ்வளவு, 0. தென் இங்கே 1 இருக்கும், 1 1 0. மறுபடியும் இங்கே 1 0. மறுபடியும் இங்கே ஒரு 1 0. ஒரு 1 வந்து என்ன ஆயிரும், கேரி. ஒரு நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கேரி கிடைக்கும். இந்த பிட்டை நீ என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் மைனஸ் ஜீரோவுக்கும் வேல்யூ. ஓகே, மைனஸ் ஜீரோவுக்கும் பிளஸ் ஜீரோக்கும் என்ன இருக்கு, ஒரே வேல்யூ தான் இருக்கு. புரியுதா, இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம், அந்த பிரச்சனையினால தான் என்ன பண்ணோம், டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்தோம். ஓகேவா, அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 0, அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், மெமரி யூசேஜும் பெட்டராக இருக்கும். ஓகே, அதாவது ஃபாஸ்ட்டாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோமா, சரி ஓகே, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இப்போ எனக்கு ஒரு 5 ப்ளஸ் -3 அப்படிங்கிற கால்குலேஷனை வேணும். ஓகேவா, எதை யூஸ் பண்ணலாம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த இதை சரி பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் 5க்கு நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 5க்கு எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3க்கு, அப்போ 3க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு +3க்கு கண்டுபிடிக்கணும். +3க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 4 2 1 லாஜிக்கு ஃபாலோ பண்ணோம்னா 0 இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1 போட்டோம்னா 3 வந்துடும். ஏன்னா 2 + 1 3. தென் -3 என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னப்பா, 1 இருக்க இடத்துல 0 பிளேஸ் பண்ணுங்க, 1 இருக்க இடத்துல 0, 0 இருக்க இடத்துல 1, 0 இருக்க இடத்துல 1. இவன் தான் -3 வேல்யூ. ஓகே, தென் 5, அது +5 தான். ஸோ +5க்கு என்ன வேல்யூ வருவானா 0 1 0 1 வருவான். ஏன்னா இந்த இடத்துல 4 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். 4 + 1 5. தென் -3 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. -3 ஃபைன் பண்ணோம்னா என்னப்பா வரும், 1 1 0 0 தான் ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இதை ரெண்டு என்னப்பா பண்ண சொல்லியிருக்காங்க, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் பண்ணால் இந்த சைடு நமக்கு என்ன கிடைக்கும், +2 கிடைக்கணும். ஓகேவா, பார்க்கலாம். 1 1 என்னப்பா வரும், 1 0 0 0. 1 1 எவ்வளவு, 0. இந்த ஒரு 1 கேரி ஆகும். தென் 1 1 எவ்வளவு, 0 ஒரு 1. நம்ம எடுத்தது 4 டிஜிட் தான், நமக்கு எத்தனை டிஜிட் கிடைச்சிருக்கு, 5 டிஜிட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இதுக்குரிய வேல்யூ என்னன்னு சொல்லுவீங்க, இந்த இடத்துல 8 அடுத்து 16 16 + 1 ஆக்சுவலாக 17 வருவான். இதை நீங்கள் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, இந்த வேல்யூவை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17 வரும். ஏன்னா இந்த இடத்துல 16 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். இது 8 4 2. இப்போ 16 + 1 வந்து 17. ஆனால் நமக்கு தேவை 2 தான் தேவை. அல்லது இந்த லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் இக்னோர் பண்ண சொன்னீங்களா, அதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு 1ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வேல்யூ வரலை. ஏன்னா நமக்கு இன்னொரு அடிஷன் தேவைப்படுறான். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை டிஜிட் எடுத்தோம், 4 டிஜிட் தானே எடுத்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் கிடச்சிருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா கிடைச்ச டிஜிட்டை ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் கட் பண்ணால் அந்த 4 டிஜிட்டை எடுத்து தனியாக எழுதிக்கோங்க. 0 0 0 1. இந்த எக்ஸ்ட்ரா கிடைச்ச பிட்டை எடுத்து சம் பண்ணுங்க. இப்போ சம் பண்ணால் 1 + 1 0 வந்த கேரி இங்கே. தென் 1 + 0 0. தென் சாரி 1 + 0 வந்து 1 இல்லை. தென் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போ இதை நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல 2 தான் வரும். ஏன்னா 8 4 2 1 தானே லாஜிக்கு.
இங்கே மட்டும்தானே நம்மளால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் எல்லாமே நான் 0. கரெக்டாக இருக்கா? இப்போ அடிஷ்னலாக நமக்கு என்ன ஒரு வேலை வரும், உங்களுக்கு 5 டிஜிட் கிடைக்குது. தென் கிடைச்ச டிஜிட்டில் அந்த சாரி நம்ம ரைட் மோஸ்ட் பிட்டை எடுத்து என்ன பண்ணுறோம், சம் பண்ணுறோம். அதை ரைட் மோஸ்ட் பிட்டுன்னு சொல்லலாம், அது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இது டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி இதே சம சால்வ் பண்ணுறோம். இதே சம சாரி ப்ளஸ் 5 ப்ளஸ் -2 தானப்பா, சாரி -3. இந்த சம்மை இதை யூஸ் பண்ணி பண்ணுறோம், டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுறோம். டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் இந்த பிரச்சனை வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ 3 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா 0 0 1 1 இதுதான் பைனரி நம்பர். ஓகேவா? 8421. தென் எனக்கு -3 வேணும், எதுவும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் வச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாற்றணும். 1னா 0, 1னா 0, 0னா 1, 0னா 1. ஸோ இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாற்றியாச்சு. ஓகேவா? தென் ஒரு 1 சம் பண்ணால் நமக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ 0 + 1 1, 0 0 1 1. ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் நமக்கு -3 வேல்யூ கிடச்சிருச்சு. ஒரு லாஜிக் சொன்னேன், நெகட்டிவ் வேல்யூ எப்பவுமே மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1 இருக்குமா? பார்த்தீங்களா 1 இருக்கா டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில்? ஓகே, இப்போ நமக்கு 5 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்னன்னு எழுதுவோம். 5க்கு வேல்யூ வந்து 0 1 0 1 வருவான். ஓகேவா? -3க்கு இப்போ தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். 1 1 0 1. ஓகே, இதை ரெண்டையும் நமக்கு சம் பண்ண சொன்னாங்க. இந்த சைடு நமக்கு தெரியும் டெசிமலில் 2 வருவான்னு. இப்போ இங்கேயும் 2 வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். 1 + 1 சம் பண்ணால் 0, அந்த கேரி வந்து இங்கே வரும். 1 + 0 1, மறுபடியும் 1 + 1 வந்து 0, இங்கே ஒரு 1 வந்துடுவான். மறுபடியும் 1 + 1 வந்து என்னப்பா வரும்? 0, ஒரு கேரி இங்கேயும் கேரி வரான். இப்போ என்ன பண்ணலாம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வச்சு பண்ணப்போ இந்த கேரியை எடுத்து நான் வந்து என்ன பண்ண சொன்னேன், சம் பண்ண சொன்னேன். பட் இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இக்னோர் இட். ஓகேவா? இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா 0 0 1 0 இதுதான் இந்த இடத்துல தானே 8421னா இங்கே தானே 2, அப்போ 2 கிடச்சிருச்சா? ஸோ இப்போ நமக்கு என்னது அடிஷன்லையும் என்னது ரெடியூஸ் பண்ணுறதா, அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்டோடைய நீடு. தென் எம்எஸ்பி இப்போ தான் சொன்னேன். எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படிம்பாங்க, அல்லது லெஃப்ட் மோஸ்ட் பிட். அதாவது லெஃப்ட் நம்ம ஓகே, நான் ரைட் மோஸ்ட் பிட்னு சொல்லிட்டு வந்துட்டணும். சாரி, லெஃப்ட் மோஸ்ட் பிட். இது வந்து லெஃப்ட் தானே நமக்கு, லெஃப்ட் மோஸ்ட் பிட். அதில் டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறப்ப 0 இருந்தால் அந்த மோஸ்ட் பிட் வந்து 0வா இருந்தால் பாசிட்டிவ். ஓகேவா? அல்லது 1ஆ இருந்தால் நெகட்டிவ். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப என்னது, 0னா பாசிட்டிவ், இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி எல்எஸ்பி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் மோஸ்ட் பிட். ஓகேவா? ரைட் மோஸ்ட் பிட். இதை என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் சைடு, அதாவது எம்எஸ்பி வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி தானே, ஹையஸ்ட் வேல்யூ தானே. உதாரணத்துக்கு லெஃப்ட் மோஸ்ட் பிட் இதில் வச்சு பாருங்க. ஓகேவா? லெஃப்ட் மோஸ்ட் பிட்னா இங்கே தானே ஹையஸ்ட் வேல்யூ இருப்பான். அதே மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ தானே. இங்கே இருக்கிறது 1, இங்கே இருக்கிறது 248. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதாகவே சொல்லுவோமே. இப்போ நம்மக்கிட்ட வந்து இதையே கூட எடுத்துக்கங்க. இங்கே வந்து 2^0 இருக்குது, 2^1, 2^2, 2^3, 2^4, 2^5, 2^6, 2^7. இந்த 2^7 தான் என்னது, லெஃப்ட் மோஸ்ட் பிட், அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அதோட வேல்யூ எவ்வளவு, பொசிஷன் வேல்யூ 128. இது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டோட வேல்யூ எவ்வளவு, 0. ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூன்னு. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ. ஓகேவா? லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ. லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னா ரைட் சைடு இருக்கிற வேல்யூ. இன்னும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணலாம், வீடியோ போடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.